அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நடைபெற இருக்கக்கூடிய இன்றைய பயான் நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்துவோம் என்ற கருப்பொருளில் சங்கைக்கும் மதிப்புக்கும் உரிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் மதிப்புக்குரிய ரஸ்வி முஃப்தி ஹஸரத் அவர்கள் இன்று இந்த பயான் நிகழ்ச்சியில் நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் முன்னுக்கு வருவோமா? அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஆக முக்கியமான பிரதானமான ஒரு பாக்கியம்தான் நாங்கள் எல்லாரும் நபி அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோம். 1448 ஹிஜ்ரி இன்று நாட்டில் பல பாகங்களிலும் பிறை தென்பட்டு ரபீஉனில் அவ்வல் இஸ்லாமிய கேலண்டருடைய அடிப்படையில் 12வது இந்த 3வது மாதம் இந்த ரபீஉல் அவ்வல். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைய குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் மிக அழகான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதை சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். 3 வகையாக பாதுகாத்தார்கள். ஒன்று மனனம் செய்வதினூடாக, 2வது அமல் செய்வதினூடாக, 3வது அதை எழுதி தொகுக்கிறதுடாக. இந்த 3ம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் செய்த ஒரு அடிப்படையாக இருக்குது. அன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். எப்படி அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முன்மாதிரி என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானோ, அத்தியுல்லாஹ வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ரசூலுக்கு வழிபடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானோ, நபி அவர்களுடைய இந்த ஹதீஸை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வ அன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா உன்ஸில இலைஹிம், அல்லாஹ் குர்ஆன் இறக்கி இருக்கிறான். அதுக்கு விளக்கம், அதுக்கு தஃப்சீர், அதுக்குள்ள முதலாவது கருத்தை முன்வைக்கிறது அல்லாஹ் நபி அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வாழ்ந்து காட்டினார்கள். தூக்கம் எப்படி, விழிப்பு எப்படி, தொழுகை எப்படி, அமல்கள் எப்படி, தனிமை எப்படி, கூட்டு வாழ்க்கை எப்படி என்று ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இதை
சிறப்பாக்கி காண்பித்திருக்கிறான். நமக்கு நபி அவர்கள் மிக பிரதானமாக இந்த விஷயத்தை கற்று தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதில் 15 நாட்கள் ஷமாயில் முஹம்மதியா என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை சம்பந்தமான இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரந்தத்துடைய விரிவுரை உங்களுக்கு முன்வைக்கப்படும். நாங்கள் நாட்டு மக்களுக்கு ஜமியத்துல் உலமா ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து சென்ற வருடம், இந்த வருடம், இதுக்கு முன்னைய வருடங்கள் நாங்கள் செய்து வருகிறோம். அது என்னவென்றால், நீங்கள் இந்த கிரந்தத்தை ஷமாயில் முஹம்மதியா சுமார் 415 ஹதீஸ்களை பல தலைப்புகளில் அதை தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அதுக்குரிய விளக்கத்தை முன்வைக்குமாறு நாங்கள் வேண்டிக் கொண்டு அதிகமான மஸ்ஜிதுகளில் இதை இன்ஷா அல்லாஹு தாலா செய்து வருகிறார்கள். நான் இன்னைக்கு பேச விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. எல்லாரும் இதை கருத்துக்கு எடுக்கணும். அது என்னவென்றால், அல்லாஹு தாலா குர்ஆனை பாதுகாப்பதாக அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று சொல்றது போல, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி இன்ன அலைனா அல்லாஹு தாலா பயானா என்று சொல்கிறான். அப்ப இதிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் அல்லாஹ் தாலா பாதுகாக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அது வஹ்யாகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தாலா அறிவிச்சிருக்கிறான். அப்போ அதுதான் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த ஷமாயில இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து விரிவாக பேசுவார்கள். நான் அதுக்கு முன்னுரையாக சில விஷயங்களை இங்கே ஹதீஸ் சம்பந்தமாக சில விஷயங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை சஹாபாக்கள் அவர்கள் சொன்னவைகளை, அவர்கள் செய்தவைகளை அவர்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்தது. 3 பகுதி இருக்குது வேளாண் சகோதரர்களே. ஒன்று, சஹாபாக்கள் அமல் செய்தார்கள். தொழுகிறார், நோம்பிடிக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார். அப்ப இதெல்லாம் அமல்கள். நபி அவர்கள் ஒவ்வொன்றையும் கவனிச்சாங்க. சஹாபாக்கள் ஒருவர் தொழும் பொழுது ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, உங்களோட தொழுகை சரியில்லை, எலும்புக திரும்பி தொழுங்கன்னு சொன்னார்கள். ஒருவர் வுது எடுக்கும் பொழுது கால கலவரத்தில் ஏற்பட்ட பலகீனத்தில் வயலுல் ஆகாபி மினன் நார், உங்களோட கால் இந்த பகுதிகளில் கலாம இருக்கும் பொழுது அது உங்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அமலையும் நபி அவர்கள் செய்து காண்பித்திருக்கிறார். இப்படிதான் வுது செய்யணும், இப்படிதான் தொழணும். ஒரு சின்ன ஒரு நிகழ்வுண்டு மஸ்ஜித் நபவியில் நடக்குது. உமர் ரலியல்லாஹு சத்தம் போட்டு ஓதுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு மெதுவாக ஓதுறாங்க. 2 பேரையும் அழைச்சி நபி அவங்க பேசின நேரத்தில், அபூபக்கர் ஏன் இப்படி மெதுவாக ஓதுறீங்க? உனாஜி ரப்பி, என்ற ரப்புக்கு நான் என்ன செய்தியை கொடுக்கணும், அவனுக்கு நான் பிளமா சொன்னேன், நான் மெதுவாக சொன்னேன், உங்களோட சத்தத்தை கொஞ்சம் கூட்டிக்கோங்கன்னு சொன்னான். உமர், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? உங்களோட கராத்து மிச்சம் சத்தம் போட்டு ஓதுறீங்க. அத்ருது ஷைத்தான் ஊக்கிது நாயும், ஷைத்தானை விரட்டுகிறேன், தூங்கி இருக்கக்கூடிய எழுப்பாட்டுறேன். இது உமர் ரலியல்லாஹு நிலைப்பாடு. உங்களோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், நபி அவர்களுடைய அமல், நபி அவர்களுடைய ஹதீஸ், சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் நபியுடைய ஹதீஸ வாழ்க்கைய மனனம் செய்தார்கள். இன்றைக்கு இலங்கையில் 6-7 வயது பிள்ளைகளை எடுத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சில குழந்தைகள் இருக்குது, குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ்களை மனனம் செய்யறாங்க மதரசாக்கள் மாணவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5374 ஹதீஸ்களை
ஒரு 3 வருஷத்துடைய குறுகிய காலத்தில் மரணம் செய்தார்கள். அப்ப மரணம் செய்வது என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2600 ஹதீஸ்களை மரணம் செய்தார்கள். பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான சட்டங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொகுத்து சொல்வார்கள். குன்ன யுர்சில் நல் குர்சுஃப, பெண்கள் தன்னுடைய மாதவிடாய் இரத்தத்தை அனுப்பி வைப்பார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இங்க லெப் இருக்கிறது போல லெப் இருக்குல்ல, சின்ன வீடு, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்திருந்தான். அது சும்மா கிடைக்கல. அவருடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மகன் உருவா சாட்சி கிட்ட வந்து கேட்குறாங்க, சாட்சி நீங்க குர்ஆன்ல தெளிவு முஃபஸ்ஸிராவாக இருக்கிறீங்க, ஹதீஸுடைய முஹத்திஸா, ஃபிக்ஹுடைய துறையில தேர்ச்சி, இது எப்படி வைத்திய துறையிலையும் நீங்க சில மருத்துவங்களை சொல்றீங்க, அதை எப்படி சொன்னாங்க? யூதர்கள் வந்து என்னை வீட்டில் உட்காருவாங்க, இப்படி ஒரு 10 பேர் இந்த வட்டம், நான் இப்படி திரும்பி உட்கார்ந்து அதை கேட்டு கேட்டு படித்தேன். யூதர்கள் மருத்துவ விஷயங்களை பேசும் பொழுது அதை கேட்டு படித்தேன். சொல்றான் அல்லாஹு தாலா இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கத்தை கொடுத்திருந்தான். மரணம் செய்தார்கள், ஹதீஸ்கள் மரணம் செய்தார்கள். சஹாபாக்கள் ஹதீஸ்ல அமல் செய்தார்கள், நபியுடைய வாழ்க்கையில் அமல் செய்தார்கள், மரணம் செய்தார்கள், தொகுத்து எழுதினார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இப்ப எங்கட இலங்கையுடைய படிப்பு உடைய விகிதாசாரத்தை எடுத்தா மாஷா அல்லாஹ் இலங்கையில 60-70 தாண்டி 80 அடைகிறது. சில நாடுகள்ல சரியான பாகிஸ்தான் எல்லாம் எடுத்தீங்கன்னா சரியான பலகீனம். ஆனா இலங்கையில படிப்பறிவு, எழுத்தாற்றல் இதெல்லாம் மாஷா அல்லாஹ் திறமையை கொடுத்திருக்கிறார். ஆனா நபியுடைய ஹதீஸை எழுதினவர்கள் 50-60க்கு இடைப்பட்டவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனா எழுதினார்கள். அமல், மரணம், எழுத்து, இந்த 3 வகையில ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸை பாதுகாத்திருக்கிறது. அல்லாஹு தாலா எனக்கு இந்த வருஷம் மே மாசத்துல தந்த ஒரு பெரிய பாக்கியம் தான். நான் இந்த ஹதீஸ் பாடத்தை படித்தது 1986. இந்த ஷமாயில் முஹம்மதியா எது இந்த பாடமாக நடத்தப்படுறதோ இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஆரம்பிப்பார்கள். அதனுடைய பாடத்தை நான் படித்தது 1986 மார்ச் மாதம் 6ஆம் தேதி. 40 வருஷத்துக்கு பிறகு இந்த வருடம் 2026 அல்லாஹ் இமாம் புகாரி, இமாம் திர்மிசி இந்த 2 பேரும் பிறந்த ஊர் தான் உஸ்பெகிஸ்தான். அதுல சமர்கந்த் என்ற இந்த பகுதியில தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்து மரணித்தார்கள். அங்க போகக்கூடிய பாக்கியத்தெல்லாம் 40 வருஷத்துக்கு பிறகு எனக்கு நசீபாக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஊர் எப்படி இருந்தது, எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி தொகுத்தார்கள். அங்க ஒரு பிரமாண்டமான மஸ்ஜித் கட்டப்பட்டு அங்கே இமாம் புகாரியுடைய கபரும் அந்த இடத்துல தான் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, உஸ்பெகிஸ்தானுக்கும் மதீனாவுக்கும் 4000 கிலோமீட்டர் தூரம். இந்த 4000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மக்கா மதீனாக்கு போய் 4 வருடங்களாக ஹரத்தில் அமர்ந்து தொகுத்ததுதான் சஹீல் புகாரி. அதே மாதிரி இந்த உஸ்பெகிஸ்தான்ல பிறந்த ஒரு மனிதர் தான் இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் அஸ்ஸுனன் திர்மிசி என்ற கிரந்தத்தை எழுதினது போல அஷ்ஷமாயில் அல் முஹம்மதியா என்ற ஒரு நூலையும் 415 ஹதீஸ்களை பல தலைப்புகளில் வைத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் அந்த தலைப்பை பேசல, இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஹஜ்ரத் எல்லாம் அதை பற்றி பேசுவாங்க. நான் ஒரு முன்னுரையாக சில முக்கியமான விஷயங்களை தான் உங்களுக்கு இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் நான் சொன்ன முதலாவது
குர்ஆனை பாதுகாப்பது போல அல்லாஹு தாலா ஹதீஸையும் பாதுகாக்கிறது. இந்த ஹதீஸ் கலைக்காக வேண்டி உலகத்தில் தெரிவு செய்யப்பட்ட 6 கிரந்தங்கள், அது சஹீல் புகாரி, முஸ்லிம், திர்மிசி, அபுதாவுத், நசாய், இப்னு மாஜா, 29,000 ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஞாபக சக்தி அது அதிசயமாக இருந்தது. இமாம் புகாரி அவர்கள் 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினார்கள். இமாம் அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 5 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினார்கள். யஹ்யா இப்னு மயீன் என்ற அந்த மேதை அவர்கள் 10 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினார்கள். இப்ப இந்த ஹதீஸ் سمعت رسول الله صلى الله عليه وسلم على المنبر وقال إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها وامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. இது ஒரு ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸ்ல இன்னமல் அமாலு பின்னிய்யா, அமால் என்பது பன்மையாக, நிய்யா என்பது ஒருமையாக வந்திருக்கிறது. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல இன்னமா இல்லாமல், இந்த வார்த்தை இல்லாமல், நிச்சயமாக என்ற வார்த்தை இல்லாமல் அல் அமாலு பின்னியாத் என்று வந்திருக்கிறது. அமல்கள் பன்மையை போல நியாத்துகளும் பன்மையாக வந்திருக்கிறது. இது 2வது ஹதீஸாக மாறுகிறது. ஒரு வார்த்தை வித்தியாசம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்துல இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கொடிய அரசன். அவரிடத்துல ஒரு சிலர் சொன்னாங்க, அபௌ ஐயுதையுஃபுஹுமா. கிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தில் திம்யாத், எகிப்தில் வாழக்கூடிய சில மனிதர்கள், அந்த ஊர் திம்யாத் ஊரை சேர்ந்தவர்கள் விருந்தாளியை உபசரிக்க மறுத்து விட்டார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இதுல அபௌ பா வந்திருக்குது. அதுக்கு ஒரு நுக்கத்து அப்படி எடுத்து இப்படி ஒரு டொண்டு வச்சா அது அத்தௌ என்று மாறிடும். அத்தௌ என்று கருத்து கொடுத்தா விருந்து உபசரித்தார்கள் என்று வந்துடும். கொஞ்சம் அதை செஞ்சுத்தாங்களே என்று கேட்டாங்க. அவர் சொன்னாரு, பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனா இந்த குர்ஆன்ல ஒரு நுக்கத்துல கை வைக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்திருக்கிறான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தந்திருக்கிறான். 1448 வருடங்களாகியும் இன்றும் இப்போ எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மதரசால ஒரு ஹதீஸ் பாடம் நடத்தக்குள்ள உஸ்தாத் சொல்லுவார், எனக்கு என்ற உஸ்தாத் இதை கற்று தந்தார். நான் அதை சொல்லும் பொழுது என்ற மாணவனுக்கு என்ற சங்கிலி தொடர் நபி அவர்கள் வரைக்கும் 30ஆவதாக போய் சேருகிறது. செயின், இந்த சங்கிலி தொடர். என்ற உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஆகப்பெரிய பாக்கியம் தான் இது. ஆக இந்த 6 கிரந்தங்களை தொகுத்தவர்கள் யாருமே அரபிகள் அல்ல. அல்லாஹ் தன் தீனை பாதுகாக்கிறதுக்கு அரபிகளை கொண்டுதான் அல்லாஹ் அஜமிகளை பயன்படுத்தினான். இமாம் புகாரியும் திருமிசியும் அவர்கள் உஸ்பெகிஸ்தான்ல, புகாரா, இந்த சமர்கந்த் பகுதிகளில் பிறந்தவர்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு வேலை வாங்கிக்கொண்டார். அபுதாவுத் அவர்கள் ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர்கள். இப்னு மாஜா அவர்கள் ஈரான்ல பிறந்தவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இவர்களை கொண்டு வேலை வாங்கினான். 30,000 ஹதீஸ், 29,000 ஹதீஸை தொகுத்து தந்திருக்கிறார். அப்ப அதுல 3 பகுதி இருக்குதுன்றதை நான் சொன்னேன். அதுல ஒன்று மனம் ரீதியாக, அமல் ரீதியாக, எழுத்து ரீதியாக பாதுகாக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அதனாலதான் இந்த நாட்டில் பிறந்த மரணித்த 90 வயதை எத்திய சிஜே வீரமந்திரி என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார், இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்.
இஸ்லாமிய ஃபிக்கு கலை ஒரு உலகளாவிய பார்வையில் என்ற தொகுத்து எழுதின இடத்துல இந்த ஹதீஸை பற்றி எழுதும் பொழுது அவர் சொல்றார், இந்த மார்க்கத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இஸ்லாத்துக்கு இருக்கிறது. அவர்களுடைய நபியுடைய இந்த ஹதீஸுடைய தொடர் அது சங்கிலி தொடராக தொடர்பட்டிருக்குது. யாரும் தூக்கி இதை கை வச்சு அப்படி இப்படி பேசினா அவருடைய மூளையில் உள்ள கோளாறாக இருக்குமே தவிர அதில் உள்ள கோளாறு அல்ல. அது அவருக்கு ஏற்பட்ட நோய். கண்ணாடி வேறொரு கலர்ல போட்டுட்டு பார்த்தா அது அவருக்கு விளங்குதில்லை. அல்லாஹு தாலா இதை பாதுகாத்திருக்கிற அந்நியர்களுக்கு. நான் 1996 ஜெர்மனி நாட்டுக்கு போயிருந்தேன். அப்ப என் உஸ்தாதுமார்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அந்நியர்கள் நபியுடைய ஹதீஸ குர்ஆன படிக்கிறார்கள், அவர்கள பல நோக்கங்கள்ல இதை செய்கிறார்கள் என்பதை நான் விளங்கியிருந்தேன். ஜெர்மனி நாட்டில் பொன் யூனிவர்சிட்டிக்கு நான் போய் அதில் ஒரு ஃபேக்கல்டி இருக்குது, அது இஸ்லாம் ஓரியன்டலிஸ்ட், மேற்கத்தியர்கள் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்வதுடைய தலைப்புல அல்-இஸ்திஷ்ராக். அதுல போய் பார்த்தா ஜான் என்று சொல்றவர் 27 வருஷமாக தஃப்சீர் பாடம் நடத்துகிறார். நான் கேட்டேன், ஐயோ முஸ்லிம்? நோ, ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன், லிவிங் கிறிஸ்டியன். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பிறந்தது கிறிஸ்தவனாக, நான் வாழ்றது கிறிஸ்தவன். யூ ஆர் ரிஃபரிங் டு. அப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவர் டிரான்ஸ்லேஷனை தான் பார்க்கிறாரு. ஐ ரிஃபரிங் டு டிரான்ஸ்லேஷன்? நோ, ஐ ரிஃபர் டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் தஃப்சீர் இப்னு கதீர், ருஹுல் மானி, தஃப்சீர் கபீர் என்று அடுக்கிக் கொண்டே போறார். நான் ஒரிஜினல் அரபிக் லாங்குவேஜில் உள்ள தஃப்சீரை தான் படிக்கிறேன்னு சொன்னார். அது உலகத்தில் சிலர் அதை ஒரு ஹாபியாக செய்கிறார், அவருடைய பொழுதுபோக்கு. சிலர் அது அவர்களுடைய ஆய்வு, அந்த ஆய்வுக்கு போய் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிறார். சிலர் உலகத்தில் ஃபித்னாவை உண்டாக்கணும் என்றது. எப்படி சல்மான் ருஷ்டிய பயன்படுத்தினார்கள். சல்மான் ருஷ்டி எங்க பொம்பையில பிறந்தவர், அவரை கொண்டு போயிட்டு அவருக்கு வேறொரு திணிச்சு அவரை பயன்படுத்தினார். சிலர் உலகத்தில் அதுக்காகவே பிறந்திருக்கிறார்கள், அவருடைய வேலை அதுதான். அவர் மக்களை வழிகேட்டில் கொண்டு போறதுதான் அவர்களுடைய வேலை, சந்தேகங்களை உண்டாக்குறது. என்ற உஸ்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், அது நானும் நீங்களும் என்றுமே மனசுல வச்சுக்கொள்ளணும். எனக்கு 40 வருஷத்துக்கு கற்றுத்தந்த இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அவர் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி. அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஆரம்பிச்சிருக்கிறான், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனை முடிக்கிறான், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். ஹன்னாஸ்கள், ஷைத்தான்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், சந்தேகங்களை மனிதர்கள் ஜின்கள உள்ளத்தில் உருவாக்குவார்கள். அந்த அப்படியான காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்குண்டே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஜெர்மனி நாட்டில் ஸ்டுட்கார்ட் என்ற ஒரு ஊர்ல நான் இந்த BMW அங்கதானே தயாரிக்குது, ஜெர்மனியில BMW தயாரிக்கிறார். இது 96 நான் போனது. அப்ப நான் போனா இந்த லைப்ரரி இதுகளுக்கு நான் போவேன். இந்த ஸ்டுட்கார்ட்ல இருந்து ஒரு கிராம பகுதிக்கு போனேன். அங்க ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல அந்த காலத்துல கம்ப்யூட்டர் பண்ணி எல்லா ஏற்பாடோட 30 வருஷத்துக்கு இலங்கையில் உள்ள சிங்கள மொழியில இஸ்லாம் சம்பந்தமாக எழுதப்பட்டதும் அங்க லைப்ரரியில இருக்குது. அப்படியெல்லாம் அதுள்ள ஒருத்தரை போய் பார்த்தா அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் உபைதுல்லா அல் ஹாரிசி முஹாசபி என்ற ஒருவரை பற்றி ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் முஸ்லிம் அல்ல. அல்லாஹு தஆலா ஏராளமான மனிதர்களுக்கு இப்படி கொடுத்திருக்கிறான். அபு தாலிபுகள் சிலர், சிலர் அபு ஜஹல்கள், சிலர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்கள். சந்தேகங்களை ஷைத்தான்கள் போல உலகத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கிறது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவனுடைய வேலையே அதுதான். யகூலுன ரஜஅனா இலல் மதீனத்தில் உக்ரிஜன்னா அல் அஸ்ஸு மினல் அதல். நாங்கள் இந்த முஹம்மதை வெளியேற்றுவோம் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அதை பதிவு செஞ்சிருக்கிறார். இதே போல
அபூ ஜஹலை அபூ லஹபையும் தப்பத் யதா அபீ லஹபி வதபன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சிலரை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான். அது அபூபக்கர், உமர், உஸ்மான். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹும் ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் தஆலா இந்த அஷரா முபஷ்ஷரா சொர்க்கத்துக்கு நன்மாராயப்பட்ட. அதனால இன்றைய பாடத்தை நீங்க பதிவு செய்யுங்க. அது என்னன்னா, அல்லாஹ் ஹதீஸுகளை 3 வகையாக பாதுகாத்தான். அமல், மரண சக்தி, எழுத்து. யாரும் வந்து உங்கள்கிட்ட சொன்னா இமாம் புகாரி பிறந்தாங்க 192, மௌத்தாகினாங்க 252. அப்ப இமாம் புகாரி பிறந்தது நபியவங்க மௌத்தா ஹிஜ்ரி 182 வருஷத்துக்கு பிறகு எப்படி இமாம் புகாரி எழுதினாங்கன்னு நீங்க கேட்டா நீங்க சொல்லுவீங்க, நபியுடைய காலத்திலே எழுதப்பட்டு விட்டது. இமாம் புகாரி அவர்கள் கிதாபுல் இல்முடைய பாடத்திலேயே கிதாபத்துல் ஹதீஸ் என்ற தலைப்பிலே ஹதீஸை பத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஹிஃப்துல் ஹதீஸ் என்றதை இமாம் புகாரியே தொகுத்து சொல்லி தந்திருக்கிறார்கள். பூரா புகாரில உள்ள 7000 ஹதீஸ்களும் நபியுடைய அமல்களை எடுத்து காண்பிக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி சஹீ முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்குது, மெம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுதே காட்டினார்கள். இப்படி திரும்பி நின்று நபி அவர்கள் மெம்பர்ல இப்படி இறங்குறது சஹீ முஸ்லிமுடைய ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது. செய்து காட்டினார்கள் அமல் ரீதியாக. அதுல இருந்தான் ஷாஃபி மதுஹப்ல ஒரு சட்டம் என்று எடுக்கப்படுது. ஒரு தொழுகையில முன்னுக்கு ஒருவர் வுது முறிஞ்சி அல்லது இமாமுக்கு போயிட்டா இவர் என்ன செய்யணும், 2 8 வச்சு முன்னுக்கு வரணும். 2 8 வச்சு 2 8 2 2 அது எத்தனை 8 போனாலும் தொழுகை பாத்திலாக மாட்டாது. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சுதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷர முஸ்லிம்ல சொல்லியிருக்கிறார். அதனால இந்த ஹதீஸ் முதலாவது அமல் ஞாபகம், மனன சக்தி. 3வது இது. 2வது நான் இது ஒரு சைடில் வச்சுட்டு 2வது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னன்னா, ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது 3 விஷயங்கள் அங்கு பேசப்படும். ஒன்று நபியுடைய வார்த்தைகள், நபியுடைய அமல், நபி அவர்கள் ஒன்றை பார்த்துட்டு மௌனமாக இருக்கிறது, அங்கீகரிப்பு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், மன் சமத நஜா, மௌனமாக இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். தேவையில்லாம பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தா. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் 5 லட்சம் ஹதீஸை பாடமாக்கி இருக்கிறேன், 4800 ஹதீஸை தொகுத்து தந்திருக்கிறேன், 4 ஹதீஸ் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நீங்க அதன்படி அமல் செய்தால் அது 4 லட்சத்துக்கு சமமாக இருக்கும் சொன்னார்கள். 1வது நியத்து, இன்னமல் அமாலு பின்னியாத். 2வது தான் விரும்புறத தன் சகோதர சகோதரிகளுக்கு விரும்ப வேண்டும். 3வது ஹலால் மிக தெரிவு, ஹராம் மிக தெளிவு. ஹலாலை தவிர்த்து எடுத்து நடக்கணும், ஹராம தவிர்த்து கொள்ளணும். 4வது ஒரு முஸ்லிமுடைய அழகு எதில் இருக்குதுன்னா, தேவையற்ற காரியங்களை விட்டு விடணும். இந்த 4 ஹதீஸ்களும் புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. இந்த 4 ஹதீஸ்களும் இப்ப இது நபியுடைய வார்த்தைகள். இன்னமல் அமாலு, நான் சொன்ன ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹ்சி. தான் மூமினாக முடியாது, தனக்கு விரும்புறது சகோதரருக்கு. அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின், ஹலால் தெளிவு ஹராம் தெரிவு என்ற இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் புகாரில பதிவாக இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்முடைய பாடத்திலையும் வியாபாரத்துடைய பாடத்திலையும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல ஒரு முஸ்லிமுடைய அழகு, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்கு மா லா யஅனி. இப்ப இது நபியுடைய ஹதீஸ் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல நான் சொன்னது போல இன்னமல் அமாலு பின்னியாத்த இமாம் புகாரி சஹீஹ் புகாரில 7 இடத்துல 7 வார்த்தைகள்ல 7 உஸ்தாதுகள் கிட்ட பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இது 7 உஸ்தாத் என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஹதீஸாக எடுக்கிறதா 7 ஹதீஸாக எடுக்கிறதா? அதுலதான் எண்ணிக்கையில நாங்க சொல்றோம் இல்லையா, 10 லட்சம் ஹதீஸ் என்று சொன்னா இந்த எண்ணிக்கை ஒரே இன்னமல் அமாலு பின்னியாத்
7 உஸ்தாது கிட்ட வரக்கூடிய நேரத்துல அதுல எண்ணிக்கை எங்க போய் நிற்கும்? ஒரு வார்த்தையில், ஒரு நொக்கத்துல. அது வித்தியாசம். அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு எங்களோட தீன் அல்லாஹ் அப்படி லௌலன் இஸ்னாத் லகாலமன் மாகால். இந்த இஸ்னாத், இந்த சங்கிலி தொடர் ஒன்று இல்லை என்றால் ஒவ்வொருவரும் தனக்கு நினைச்சது சொல்லிக் கொண்டு போகலாம், நினைச்சு சொல்லிக் போகலாம். ஒரு அரசனுக்கு புறா நல்ல விருப்பம், புறா வளர்க்கிறது. ஒருவர் துன்யாட மோகம் உள்ளவர் தன் ஆலிமுடைய வேஷத்துல வந்து அரசருக்கு ஒரு ஹதீஸ் சொன்னார். அரசரே, புறா வளர்ப்பது நபி அவர்கள் விரும்பிய உண்டு என்ற ஹதீஸ்ல வந்திருக்குது. அரசனுக்கு சரியான சந்தோஷம், தூக்கி கொடுத்தார் ஹதியாவை. ஒரு அப்பாவி ஒன்று வந்தார், ஒரு ஆலிம், அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ளவர். அவர் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அரசர் சொன்னா, நீனு இவ்வளவு நாள் வாரியப்பா எனக்கிட்ட ஒரு நாளும் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லல புறாவை பத்தி. அரசரே, நான் படிச்ச அந்த காலத்துல கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அடிச்சு பார்க்கறதுக்கு. அவருக்கு உறுதியான ஞாபக சக்தி இருந்துச்சு. அப்படி ஒன்றுமே கிடையாது, அப்படி ஒரு ஹதீஸே கிடையாதுன்னு சொன்னார். அரசருக்கு தெரிய வந்துச்சு, இவன் பணம் மோகத்தில் என்னை ஏமாத்தி இருக்கிறான். அரசர் அண்டையோட, நான் இதுக்கு மேல புறா வளர்க்க மாட்டேன்னு சொன்னேன். தௌபா செய்தார், எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டார். சிலர் பொய் கட்டு கதைகளை பல நோக்கங்களுக்காக செய்திருக்கிறார்கள். அதை வடிச்சு தொகுத்து தந்தவர்கள் தான் இந்த 6 இமாம்களும், 600 இமாம்கள், 1000 இமாம்கள். அல்லாஹ் அவர்களை இந்த ஹதீஸ் கலையில அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் செஞ்சிருக்க சேவைகள். இந்த காலத்துல வாழக்கூடிய பாகிஸ்தான் ஆகப்பெரிய ஒரு முஃப்தி, இந்த நாட்டில் பெரிய சேவை செய்தவர்கள், 1994 இருந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்கள். அவருடைய தகப்பனார் முஃப்தி முகமது ஷஃபி, முஃப்தி தகி உஸ்மானி அவர்கள் இன்றைக்கும் தன்னுடைய 85 வயதுல உயிர் வாழ்கிறார்கள். அவர்கள் ஹதீஸுக்கு ஒரு நூதனமான வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 20 பாகங்கள் வெளியாகிவிட்டது. அது இலக்கை அடையும் கிட்டத்தட்ட 50 வால்யூம்ல. அது என்னன்னா, ஹதீஸுடைய பாடங்களுக்கு நம்பர் இடுவது. இதுவரைக்கும் யாரும் அந்த வேலை செஞ்சது இல்லை உலகத்தில். அது மக்கால தான் அதனுடைய ஆரம்பம் ஏற்பட்டது. அது இன்னைக்கு 20 பாகத்தில் வந்திருக்குது. அது என்ன, 20 வருஷத்துக்கு மேல. அது நான் அந்த ஆய்வுடைய இடத்துக்கு பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹ், 10-20 உலமாக்கள் இருந்து இன்னமல் அமாலு பின்னியாத் முதல் ஹதீஸ். இப்ப குர்ஆனுடைய ஆயத்துகள் எடுத்தீங்கன்னா எண்ணிக்கை பல வகையாக பேசப்பட்டிருக்குது. அதுக்கு நான் போகல. பொதுவாக எல்லாருடைய நாவல உள்ளது 6666 ஆயத்துகள். இந்த சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத், இது 1வது ஆயத்து, எத்தனாவது சூரத்து என்று வரும். அதே போல ஹதீஸுடைய நம்பர் இடப்படுகிறது. 100வது ஹதீஸ் என்று சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹதீஸ் தான் என்று சொல்லு. அல்லாஹு தஆலா இப்படியான வகையான ஹிதுமத்துகளை ஹதீஸுக்கு செய்ய வைத்துக் கொண்டு இருக்கிறான். அதை மரணம் செய்து கொண்டு அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆக முதலாவது நபியுடைய ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது என்னது? வார்த்தைகளால சொன்னது, கௌலன் நபி அவர்கள் சொன்னது. அதுக்கு தான் நான் பாடம் இருக்கிறதுக்கு இமாம் அபூதாவுத் சொன்ன இந்த 4 ஹதீஸ்களை சொன்னேன். எல்லாம் மறந்தாலும் இதை மறக்காதீங்க. நியத், தான் விரும்புறத பிறருக்கு விரும்புறது, ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்வது, தேவையில்லாத காரியங்களை தவிர்த்து கொள்வது, இந்த 4 ஹதீஸ்கள். 2வது, எப்படி நபியுடைய சொல்லோ செயல். வயதுல சின்னவர் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அவனோட சாட்சி மைமூனா. சாட்சி எனக்கு வீட்டுக்கு வந்து உங்களுக்கிட்ட படுக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். நீங்களும் நபியவர்களும் படுக்கக்கூடிய அந்த அறையில நானும் வந்து படுக்கணும் என்று சொன்னார். நபியவர்கள் படுக்கிற இடத்தில் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. மைமூனா ரலியல்லாஹு அவர்களும் நபியவர்களும் படுக்க தலைமாட்டில் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் படுக்கிறார். நபியவர்கள் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பினாங்க, வெளிவாசலுக்கு போனாங்க. இந்த சிறுவர் 10 வயது, ஒரு
தண்ணீர் கூஜாவை எடுத்துக்கொண்டு போய் நபி அவர்கள் வெளிவாசலுக்கு இருக்கிற இடத்துல வச்சுட்டு வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பார்க்கறாங்க, வலைமைக்கு மாற்றமாக தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை செய்ததுன்னு கேட்டார்கள் மனைவி கிட்ட. ஹாதல் குலையும், இந்த தூங்குறாரே அவர் தூங்கல, அவர் தூங்குற போல் நடிக்கிறாரு. ஏன்? அமலை பார்க்கறதுக்கு. 10 வயது பிள்ளையுடைய உள்ளத்துல நபியுடைய அமலை பார்க்கறதுக்குரிய ஆர்வம். அல்லாஹ் தாலா அந்த சின்ன வயதுல நபி அவங்க எப்படி தூங்கினாங்க, என்ன ஓதினாங்க, எப்படி விழிச்சாங்க. இப்ப இன்னைக்கு டாக்டர்மார் சொல்றது, சில வயசாக கொல அவசரமா பாத்ரூமுக்கு போறது, கொஞ்சம் எலும்புங்க, உட்காருங்க, கையை தடவுங்க, ஓதுங்க, எல்லாம் நபியவங்க சொல்லி தந்தது. அதை செஞ்சுட்டு போனா எல்லாமே ஃபிட் ஆகிரும். எல்லாம் எடுப்புக்கு ஓடினா ஒன்று மோதாம அங்க விபரீதங்கள் உண்டாகும். பலரும் இதை அனுபவிக்கிறார்கள். அதனால இந்த சின்ன வயதுல அவருக்கு கிடைச்ச பாக்கியம், சுப்ஹான் அல்லாஹ், என்ன பாக்கியம் கிடைச்சிச்சு தெரியுமா? நபி உங்களோட வாயால உடனே வெளியாகிச்சு, அல்லாஹும்ம ஃபக்கிஹ் ஃபித்தீன் அல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, துஆவை பெற்றுக்கொண்டார். அந்த துஆவின் காரணத்தினால இன்று எங்களுடைய சஹாபாக்களுடைய அந்த லட்ச சஹாபாக்களுக்கு மத்தியில அறிவுல, தேர்ச்சில, அனுபவத்துல, ஃபிக்ஹ்ல, தஃப்சீர்ல ஹிப்ருல் உம்மா, இந்த உம்மத்துடைய ஆலிம் என்று வர்ணிக்கப்படுகிறார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள். அந்த இரவு அவர்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம், அதுக்கு காரணமாக அமைந்தது தாய். அந்த தாயுடைய ஆர்வமூட்டல், தாயுடைய வழிகாட்டல், அரவணைப்பு, நபியோடு இருக்கக்கூடிய பாசத்தை அந்த தாயை ஊட்டினால் அந்த குழந்தைக்கு. அதால கிடைச்ச பாக்கியம் தான் இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஆகினார்கள். ஆக நபியுடைய அமலை கற்றுக்கொள்றது சஹாபாக்கள் அதுல கண்ணும் கருத்துமாக. அதுல ஆக பெரிய ஒரு வாலிபர் தான் எல்லா வாலிபர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சில இடத்துல ஹதீஸ்ல வருகிறது, இமாம் புகாரி அவர்கள் கிதாபுல் மசாஜிதுல கொண்டு வருகிறார்கள் இந்த ஹதீஸ. ஒரு இடத்துல போய் தன்னுடைய ஒட்டகம் அல்லது குதிரை அப்படி தூக்குவார்களாம். ஏன் செய்றீங்க? இந்த இடத்துல நபியுடைய ஒட்டகம் அல்லது குதிரை அப்படி குதிச்சிருக்கிறது. நபி அவர்கள் சிறுநீர், அவருக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கு தேவையில்லை, அந்த இடத்துல போய் அவர் இறங்குவார். நபியுடைய சுன்னவை பின்பற்ற வேண்டும் என்ற அமலை, நபியுடைய அமலை பாதுகாத்தார்கள். ஒவ்வொரு அமலையும் பாதுகாத்தார். ஒரு மனிதனுக்கு ஒரு கொட்டாவி வந்தால் கையை எப்படி வைக்கணும், என்ன சொல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்திஞ்சா செய்யும் பொழுது எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் என்ன துஆ ஓத வேண்டும் என்பதையும் கற்று தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு எட்டையும் அமல் ரீதியாக. மூணாவது ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பார்வை, ஒருவர் ஒரு செயலை செய்கிறார், நபி அவங்க பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க, அதுவும் ஹதீஸாக கருதப்படும். ஒரு செயலை பார்க்கிறாங்க, அவர் செய்யறது பிழையாக நபி அவங்க காண்றாங்க, சொல்ல குல்பி யமீனிக், சகோதரரே நீ வலது கையால சாப்பிடப்பா. லா அஸ்ததி, அவருக்கு முடியும், பரிகாசமாகவோ விதண்டாவாதமாகவோ அவர் சொல்லிவிட்டார், எனக்கு முடியாது. லன் தஸ்ததி அபதா, ஒரு நாளும் சக்தி பெற மாட்டாய் என்று நபி அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். அந்த கை அப்படி சொத்தி ஆகிவிட்டது. நபி அவர்களுடைய அங்கீகாரம். சில செயல்களை நபி அவர்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் சொன்னதுடைய சாராம்சத்தை சொல்லிட்டு இன்னொரு தலைப்பு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் இன்று சொன்னது முதலாவது, அல்லாஹ் தஆலா இன்னா நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை பாதுகாத்ததை அல்லாஹ் பொறுப்பெடுத்தது போல நபியுடைய ஹதீஸ்களையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா என்பது, அத்தி அல்லாஹ் வ அத்தி ரசூல் என்பது என்னுடைய ஒரு உஸ்தாத் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார், அஸ்ஸுன்னா வ மகானத்துஹா பிதௌஹில் குர்ஆன் கரீம். சிலர் ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஒரு காலம் வரும், நாம் குர்ஆனுடையவர்கள் என்று சொல்வார்கள், அவர்களை விட வழிகேடர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள்,
كل العلوم سوى القرآن مشغلة إلا الحديث والفقه في الدين العلم ما كان فيه قال حدثنا ما سوى ذاك وصاوي الشياطين. علم என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹுடைய இல்ம் தான். ஹத்தஸனா இதுல நபியவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த ஹதீஸுடைய சங்கிலி தொடர் இருக்குதோ அதுதான். அது இல்லாத மற்றது எல்லாமே அது ஷைத்தானுடைய வசாவிசுகள் சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹ் அதுக்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா எனக்கு நான் இங்கே சொல்றதுக்கு குர்ஆனை பாதுகாத்தது போல ஹதீஸையும் அல்லாஹ் தாலா பாதுகாத்திருக்கிறார். இந்த என்னுடைய உஸ்தாத் எழுதின கிரந்தம் எதுக்காக எழுதினார்கள்னா சுன்னாவும் அதனுடைய அந்தஸ்தும் அல்லாஹுடைய குர்ஆனுடைய பார்வையில் குர்ஆனே நூற்றுக்கணக்கான ஆயத்துகளை நபியுடைய சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை அது வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. அதுக்கு ஏராளமான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்ற உஸ்தாத் ஹதரத் மௌலானா பின்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யூசுப் பின்னூர் ரஹ்மானுடைய மருமகன் அவர்கள் அங்கே பாகிஸ்தானில் ஓதினது போல மதீனா முனவ்வராவிலே ஓதி அவர்கள் பிஎச்டி செஞ்சது. அது 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 ஒரு ஹதீஸ் கலையில் இமாம் திருமிசியுடைய அந்த சுனன் திருமிசிக்கு அது கஷ்ஃபுன் நிகாப் அம்மா யகூலு திருமிசி வஃபில் பாப் என்ற இந்த தலைப்பில் அவர்கள் ஒரு விரிவான ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு 20 பாகங்கள் அது வந்திருக்கிறது. அவர்கள் ஒரு 5 பாகத்தில் எழுதிட்டு மௌத் ஷஹீதானார்கள். அதில் தஹாரத் உடைய பாடத்துக்கு அவருக்கு கோல்டு மெடல் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசிக்க செய்வானாக. அப்போ நபியுடைய ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் முதலாவது பொறுப்பு கொடுத்திருக்கிறான். 2வது அல்லாஹ் சஹாபாக்களை தெரிவு செய்தான். இதனால தான் குர்ஆன் ஆமினு கமா ஆமனன் நாஸ் சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளுங்க என்று சொல்கிறது. அவர்கள் 3 வகையாக பாதுகாத்தார்கள். அமல் ரீதியாக, 2வது எழுத்து ரீதியாக, மன ரீதியாக. இது 2வது விஷயத்தை நான் சொன்னேன். 3வது நான் சொன்னது ஹதீஸ்ண்டா என்னன்னு சொன்னேன். அந்த ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது அது நபியுடைய செயல், நபியுடைய சொல், நபியுடைய அங்கீகாரம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த 6 கிரந்தங்கள் அதிலேயும் குறிப்பாக 2 இமாம்களை சொன்னேன். அது இமாம் புகாரி, இமாம் திருமிசி. இமாம் திருமிசியுடைய அஸ்ஸுனன திருமிசி அது 6 கிரந்தங்களோட தௌரத்துல் ஹதீஸ் இந்த நாட்டில் 40 இடங்கள்ல கற்பிக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு தௌரத்துல் ஹதீஸ் முடிச்சுட்டு வெளியாகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 29,000 ஹதீஸ்களையும் ஆலிம்கள் அதை கற்று வெளியாகிறார்கள். இது ஒரு நமக்கு கிடைச்ச பாக்கியம். இன்ஷா அல்லாஹு தாலா உங்களுக்கு இமாம் திருமிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடைய அஸ்ஸுனன் திருமிசி அது நான் உங்களுக்கு இங்க மறக்கக்கூடாது சொல்றதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு, தமிழ் பேசக்கூடிய உலகத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 80 மில்லியன் அல்லது எத்தனோ தமிழ் நாட்டிலே இருப்பாங்களே 5 கோடி தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள். இன்றைக்கு 80 மில்லியன் 8 கோடிக்கும் மேற்பட்ட தமிழ் பேசும் மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம்தான் ரஹ்மத் பதிப்பகம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாசம் உள்ள முஸ்தபா ஹாஜியார் அவர்கள் உங்களுக்கு இங்கே யூனிவர்சிட்டியிலே வந்து ஒரு நிகழ்ச்சி செய்தார்கள். அவர்கள் சுமார் 56 பாகங்களில் தமிழில் இந்த 6 கிரந்தங்களையும் மொழிபெயர்த்து விட்டார்கள். புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிஸி, நசாயி, இப்னு மாஜா, தஃப்சீர் இப்னு கதீர் அது மொழிபெயர்க்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு யாரும் இதை படிக்கலாம். அதே போலதான் இந்த ஷமாயில் முஹம்மதியா இது நாளையிலிருந்து ஒரு வகுப்பாக நடக்குமோ இந்த தொகையை விட கூடுதலானவர்கள் கலந்து கொள்ளணும். இந்த 15 நாளைக்கு, வரக்கூடிய 14 நாளைக்கு எல்லாரையும் ஒன்று சேருங்க, உற்சாகப்படுத்துங்க, வர சொல்லுங்க. இங்க குறிப்பிட்ட ஒரு நேரம் தரப்படும், அந்த நேரத்துக்குள்ள முடிச்சு கொள்வார்கள். அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாட்டில் எல்லா இடத்துக்கும் நாங்கள் இதை அறிவிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் இந்த திருமிசியுடைய பாடத்தை நடத்துமாறு அல்ஹம்துலில்லாஹ். அதுல இமாம் திருமிசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த ஒன்றுதான் அஷ்ஷமாஇல் முஹம்மதியா. சுப்ஹானல்லாஹ், நபியுடைய முடி எத்தனை நிறைத்திருந்தது,
நபியுடைய பல் எப்படி இருந்தது, நபியுடைய முகத்துடைய நிறம் எப்படி, நபியுடைய தலைமுடி எப்படி இருந்தது, தலைமுடிய நபி அவர்கள் எப்படி அதை வாருவார்கள், அதில் நடுவில் வைக்கிட எப்படி எப்படி எடுப்பார்கள், நபியுடைய நடை எப்படி, நபியுடைய உடை எப்படி, நபியுடைய வீடு எப்படி, நபியுடைய வாகனம் எப்படி, நபியுடைய பேச்சு எப்படி, நபியுடைய உறக்கம் எப்படி, நபியுடைய போர் எப்படி, நபியுடைய வாள் எப்படி, நபியுடைய வாகனங்கள் எப்படி, நபியுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் விவரிக்கும் 414 ஹதீஸ்களை தொகுத்தவர் தான் இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தர வேண்டும். அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு இன்றைக்கு 1448 வருஷத்துக்கு பிறகு இந்த கல்முனையுடைய இந்த மஸ்ஜிதில் எங்களுடைய ஷேக் முர்ஷித், இன்னும் மற்ற உலமாக்கள், ஹசரத் அவர்கள், இங்கே நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது உங்களோட குழந்தைகளை, உங்களோட வீட்டார்களை எல்லா வேலையும் நிறுத்திட்டு இதில் கவனம் செலுத்துங்க இந்த 14 நாளைக்கு அதில் என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மேலான சோதர்களே, இதாக முக்கியமானது. எல்லாரும் இதில் கவனம் செலுத்துங்க. 3 விஷயம் வரணும். ஷமாயில் திர்மிஸி, அதுவும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. என்ன செய்யுங்கன்னா, உங்களோட ஊருக்கு எடுத்து இது அங்கேருந்து எடுங்க, தமிழ்நாட்டில் இருந்து எடுத்து விநியோகிங்க. அதை கொண்டு வர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஒரு கையில் தூக்கிட்டு வரவங்களுக்கு சொன்னீங்கன்னா பிரதிகளை கொண்டு வந்துருவாங்க. ஷமாயில் முஹம்மதியா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அழகான விளக்கத்தோடு இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயம் வைக்கணும். நான் கொல்லுப்பிட்டில் ஒரு முறை ஜும்மால பயான் செஞ்ச நேரத்தில் ஒரு சகோதரர் அல்ஹம்துலில்லாஹ் அது 1000 பிரதிகளை, அது ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அது தமிழ்லையும் அது மொழிபெயர்த்திருக்கிறது. அஷ்ஷமாயில் முஹம்மதியாவை ஒவ்வொருவரும் உலமாக்களும் அந்த தமிழ்ல வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு வீடும் அதை இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த பயணம் ஒவ்வொரு வீட்டிலையும் அது வாசிக்கப்படணும். இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இதை முடிக்கிறேன். அது என்னவென்றால், இமாம் திர்மிஸி அவர்கள் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனார்கள். வயசாளி ஆயிட்டார்கள், கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. அந்த ஊரை கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கே நிறுத்தினார்கள். ஏன் நிறுத்துறீங்கன்னு சொன்னா, இங்கே ஒன்றும் இல்லை. இல்லை, இங்கே நான் 30 வருஷத்துக்கு முதல் வந்திருக்கிறேன், கண் பார்வை இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முதல் வந்திருக்கிறேன். இந்த பகுதி மர செடிகளாக இருந்தன, அதனால நாங்கள் இந்த இடத்தை கடக்கும் பொழுது தலையை குனிச்சு கொண்டு தான் போயிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கண் பார்வை இல்லாத சவுதியில பிறந்து வளர்ந்து மரணித்த 2 பெரும் முஃப்திமார்கள், ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவரை தொடர்ந்து வந்த இமாம் அவர்களும் முஃப்தி அவர்களும் சமீபத்தில் மௌத்தா போனார்கள். கண் பார்வையில் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நாட்டுடைய முஃப்தியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். யாருக்கும் சந்தேகம் வரும் இல்லையா, ஆனால் இப்படி திர்மிஸி இமாம் பற்றி சொல்றீங்களே, எங்கட முன்னுக்கே கண் பார்வை இல்லாதவர்கள் நாட்டுடைய முஃப்தியாக இருந்துட்டு மௌத்தா போயிட்டு இருக்கிறார்கள். அதனால சந்தேகப்படுறதுக்குள்ள விஷயம் அல்ல. அப்ப சொன்னாங்க, இங்க மர செடிகள்லாம் ஒன்றுமே இல்லையேன்னு சொன்னாங்க. நிறுத்துங்க, மூத்தவர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அப்படி இல்லை என்றால் இதுக்கு பிறகு நான் ஹதீஸ் பயான் செய்ய மாட்டேன். ஏன், என் ஞாபக சக்தியில குறைபாடு வந்துருச்சு. நாங்க எங்கட ஞாபக சக்திய எங்களை வச்சு தான் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாங்க இமாம் ஷாஃபியை வச்சு பார்க்கணும், இமாம் திர்மிஸியை வச்சு பார்க்கணும், இமாம் அபு ஹனீஃபா வச்சு பார்க்கணும், இமாம் புகாரியை வச்சு பார்க்கணும். அவங்க வாழ்ந்த சூழல் தூய்மையான சூழல், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானா. இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அந்த வயோதிபரை கூப்பிட்டு கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, பல வருடங்களுக்கு முதல் அப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வெட்டி நகரமாக மாற்றப்பட்டதுக்கு பிறகு அது வெட்டப்பட்டு விட்டது. அல்லாஹ் அப்படி ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை ஒரு நாள் பரிசோதிச்சாங்க பக்தாத் நகரத்தில். இமாம் புகாரி வந்தார், இவருக்கு நல்ல ஹதீஸ் பாடமாமே, இவரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோமே என்று சொல்லி 10 பேரை செட் பண்ணி, இவருக்கு 10 ஹதீஸ், அவருக்கு 10 ஹதீஸ், இவருக்கு 10 ஹதீஸ், எல்லாரையும் மறுபக்கம் பெரட்டி. நான் சொன்னனே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அவர் சொன்னார், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறார். மாத்தி மாத்தி 100 கேள்வி கேட்டா
100க்கும் இமாம் புகாரி சொன்ன பதில் லாதரி லாதரி லாதரி. எல்லாரும் திகைச்சு போனாங்க. என்னடாப்பா 100 கேள்வி, இவ்வளவு பெரிய இமாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றார். ஓ முதல் மனிதா இங்க வா, நீ 10 ஹதீஸ் இப்படி சொன்ன அல்லவா, 1 2 3 4 10. இந்த 10ல நீ சொன்னது பிழை, சரியானது இது தான் சொன்னார். அந்த ஆர்டர்ல பேசினார். ஓரியன்டலிஸ்ட், நான் சொன்னேனே, மேற்கத்திய உலகத்தில் வாழக்கூடிய அந்நியர்கள் ஹதீஸ படிக்கூடியவர்கள் விகைத்து போகிறார்கள். இந்த அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபக சக்தி. அதனால் விவாதம், தர்க்கம், சண்டை அதெல்லாம் வானா. எங்களுக்கு அமலே பலகீனம். நாங்கள் இந்த சபையை எதுக்கு பயன்படுத்தணும்னா, என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு, அமல்ல வாரத்துக்கு, என் ஞாபக சக்தி கூடுறதுக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஞாபக சக்தி, இமாம் திர்மிஸியுடைய ஞாபக சக்தி. இமாம் ஷாஃபி அவர்கள் சிறு வயதில் குர்ஆன மனனம் செய்தார்கள். 10 வயது ஆக்குல ஆயிரக்கணக்கான ஹதீஸை பாடமாக்கினார்கள். தன்னுடைய ஆசான் இமாம் மாலிக் கிட்ட போன நேரம் இமாம் மாலிக் சொன்னார்கள், இன்னி அராஃபி கல்பிக்க நூரன் ஃபலா துத்பி பிதுல்மத்தில் மாசியா, உண்ட உள்ளத்தில் ஒரு ஒளியை காண்கிறேன், பாவத்தை கொண்டு அதை போக்கிவிடாதுன்னு சொன்னார்கள். குர்ஆன மனனம் செய்து ஹதீஸ்களை பாடமாக்கிய இமாம் புகாரி அவர்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் உஸ்தாத் கிட்ட சொன்னாங்க, ஷக்கோ தீலா வக்கி இன் சு ஹிஃப்ரி, எனக்கு மறதி குறைவாக இருக்குது. யாருக்கு மறதி குறை? 10-15 வயசுல சொல்கிறார், எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு. அர்ஷத நீலா தர்க்கில் மாசி, பாவத்தை விட்டுன்னு சொன்னார்கள். ஃபைனல் இல்ம நூறும் மினிலாகி, இல்ம் என்பது ஒரு ஒளி. நூறுல்லா லா யுத்தாலி ஆசி, பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. நலவும் தீமையும் சமமாக மாட்டாது, நீர்ப்பும் நெருப்பும் தரம் சமமாக மாட்டாது, கண் பார்வையும் குருடும் சமமாக மாட்டாது, வெளிச்சமும் இருளும் சமமாக மாட்டாது, உண்மையும் பொய்யும் சமமாக மாட்டாது. அதுபோலதான் அல்லாஹ் இந்த பாவத்தையும் நன்மையும் சமமாக மாட்டாது. ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக மாறி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து நபியுடைய அன்பை நிரப்பியவர்களாக, இறுதியாக 3 விஷயம் இந்த 15 நாள்ல வரணும். நபியுடைய அன்பு, மரியாதை, வழிபடுதல் என்ற இந்த பேச்சுடைய சாரம்சம். ஷமாயில் முஹம்மதியா இந்த நாட்டில் நாங்கள் மஸ்ஜிதுகளில் செய்கிறதுன்னு சொல்றதுடைய 3 விஷயம் என்ற வாழ்க்கையில் வரணும். நபியுடைய அன்பு, வழிபடுதல், கண்ணியமும் மரியாதையும் வர வேண்டும். சந்தேகம் இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் மாற வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எல்லாருக்கும் இதுக்கு அமைதியாக இருந்து, நீங்கள் எனக்கு செஞ்ச மரியாதை அல்ல, நபி அவர்களுக்கு செய்த மரியாதை, இந்த ஷமாயில் முஹம்மதியாவுக்கு செய்த மரியாதை, நபியுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நீ வந்தவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல அமர்ந்து என்ன மிக வேகமாக இந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்த மௌலவி முர்ஷித் அவர்களுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா வஜஅல் ஆகிரத்தனா கைரன் மினல் ஊலா. اللهم ارزقنا حبك وحب رسولك وحب من يرزقنا حبه عندك صلى الله على سيدنا محمد وعلى اله. الحمد لله. سبحان الله وبحمده. سبحان الله. இவ்வளவு நேரமும் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர், எங்களுடைய எம்ஐஎம் ரிஸ்வி அசத் அவர்கள் மிக நீண்ட தூரம் பயணித்து வந்து பல தங்கடங்கள், பல சிரமங்களுக்கு மத்திய இந்த இடத்துல வந்து எமக்கு இந்த உபன்யாசத்தை செய்ததற்காக வேண்டி எம்முடைய கல்மை ஜமியத்துல் உலமாவுடைய சார்பாகவும் எம்முடைய மஸ்ஜித் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தாலா அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு வழங்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். சுபஹான் அல்லாஹ் பிஹம்தி, சுபஹானக் அல்லாஹும் பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.